ஆக்சுவலா மார்ஷல் ஆர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜீன் இருக்கணும். ஓ மார்ஷல் ஆர்ட்ஸ் எங்கேருந்து எது அப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா வார் ஆர்ட். மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாமே வார் ஆர்ட் தான். வார்ல யூஸ் பண்ண ஆர்ட் தான். அது செக்ரிகேட் பண்ணி சிலம்பம் வந்து டோட்டலி இது. அதே மாதிரி ஒரு ஆர்ட்டுக்கும் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு. இப்போ கும்ஃபுலாம் பார்த்தீங்கன்னா போதி தர்மர் இங்கே நாங்கள் போய் தான் 7ஆம் அறிவு நம்ம கண்டிப்பாக பார்த்துருக்கோம். இங்கே நாங்கள் போய் தான் இதுவாச்சு அதை என்ஹான்ஸ் பண்ணி ஆக்சுவலாக சைனாவில் இதை ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னா இஸ் அன்ஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல இருந்தாங்க. அதனாலதான் ஒன்றும் அங்கே ஸ்பெசிஃபையா இப்போ ஜப்பான்ல பார்த்தீங்கன்னா ஜப்பான்ல நிறைய ஆர்ட் இருக்கு. நம்மளுக்கு தெரிஞ்சதான் கராட்டே தெரியும். அதே மாதிரி டேக்வொண்டோலாம் வந்து கொரியன் ஆர்ட். கராட்டே வந்து இது ஜப்பான்ல திருப்பி அகைன் ஜூடோ இருக்கு. ஒரு ஒரு இதுக்குமே கண்ட்ரிக்குமே ஒரு ஒரு நேஷனல் ஆர்ட் மாதிரி. ஓகே சைனீஸ் ஆர்ட் தான் குங்ஃபூ. ஆக்சுவலா ஜெட்லி வந்து ஊஷு தான் சொல்லுவாரு. அது வந்து குங்ஃபூ. குங்ஃபூன்னு போயிட்டு ஒரு இதுல கேட்கும்போது நான் ஒரு ரீல்ஸ் பார்க்கும்போது குங்ஃபூ அப்படின்னு சொல்லும்போது இல்ல இது ஊஷு, அங்கே ஊஷுன்னு தான் சொல்லுவாங்க. ஓஹோ இப்போ நம்ம இங்கதான் வந்து குங்ஃபூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே ஒரு டெக்னிக்கல் அந்தந்த கண்ட்ரிக்கு ஏற்ற அந்த கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி ஒன்று இங்கே அவேர்னஸ் கம்மியா இருக்கு. இதெல்லாம் இருக்கு. அதே நேரத்துல நீங்க உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல. ஆமா அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும்தான் அதை கண்டிப்பா பண்ண முடியும். இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா இல்ல அந்த இன்ட்ரெஸ்ட் எங்க இருந்து வரணும்? இப்ப சின்ன பிள்ளைங்க ஸ்கூல் போறாங்க, ஸ்கூல் போயிட்டு இருக்கும்போது பேரண்ட்ஸ் சொன்னா மட்டும்தான் அவங்களுக்கு இப்படி ஸ்போர்ட் இருக்கிறது தெரிய வரும். சொல்லலைன்னா ஈவன் இன் தேர் பிடி பீரியட்ஸ் மேக்ஸ் மிஸ்ஸோ இல்ல சயின்ஸ் டீச்சரோ யாராவது அந்த பீரியட்ஸ் எடுத்துக்கிறாங்க. இப்போ நிறைய ஸ்கூல்ல இருக்கு கராட்டே கிளாஸ். நீங்க எந்த ஸ்கூல்ல எடுத்துட்டாலும் கம்பல்சரி வந்து ஏதோ ஒரு ஆர்ட் வச்சிருக்காங்க. இப்போ ரீசெண்டா நோட் பண்ணது கராட்டே இருக்கும், ஏதோ ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் கம்பல்சரி இருக்கும். நானுமே அதனாலதான் ஒரு ஒரு இதுலயுமே போனது. WCC காலேஜ்லயுமே WCC காலேஜ்ல நிறைய ஆர்ட் வச்சிருக்காங்க. அதே மாதிரி எதிராஜ் காலேஜா இருக்கும். சோ மெனி காலேஜஸ் ஸ்கூல்ஸ் அண்ணாமலையில இருக்கும். இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் நிறைய பண்ணிருக்காங்க. அங்க எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸ் தேவை. அது எல்லாமே பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டிசிப்ளின். இந்த மார்ஷல் ஆர்ட்ஸோ இல்லை வேற எந்த ஸ்போர்ட்டா இருக்குமே ஃபர்ஸ்ட் டிசிப்ளினா சொல்லிக்கிறோம். அதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்கில் இது எல்லாமே இருக்கு. இந்த அவேர்னஸ் தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு. பட் இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு.